புலமை பித்தன் கோயம்புத்தூரில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் ராமசாமி ஆகும். தமிழக சட்ட மேலவையின் துணைத் தலைவராகவும் அதிமுக அவைத் தலைவராகவும் பதவி வகித்தார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் அரசவை கவிஞராகவும் நியமிக்கப்பட்டார். இவர் எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பரும் ஆவார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளிப்பாளையம் கிராமத்தில் புலமை பித்தனின் குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டை அவரது தந்தையும் அண்ணன்கள் இருவரும் சேர்ந்து 1967ஆம் ஆண்டு அடமானம் வைத்து பணம் வாங்கினர். அடுத்த ஆண்டே அவரது தந்தை இறந்து போக 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் கடனாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க தவறினால் கடன் கொடுத்தவருக்கே வீடு சொந்தமாகிவிடும். அப்போது படங்களில் புலமை பித்தன் ஒரு சில பாடல்கள் எழுதி கொண்டிருந்த காலம். பேர் இருந்த அளவுக்கு பணம் இல்லை. பல நாள் தயக்கத்துக்கு பின் ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு முடிந்து ஒப்பனை அறைக்கு சென்ற எம்ஜிஆருடன் கூடவே புலமை பித்தனும் சென்றார். அவர் ஏதோ சொல்ல நினைப்பதை குறிப்பால் உணர்ந்தார் எம்ஜிஆர். தன்னுடன் உள்ளே வந்த புலமை பித்தனை பார்த்து சிரித்தபடியே என்ன என்று எம்ஜிஆர் கேட்க, தனது வீடு அடமானத்தில் இருப்பதை குறிப்பிட்ட தேதிக்குள் படம் கொடுக்க தவறினால் பூர்வீக வீடு கையை விட்டு போய்விடும் என்பதையும் ஒரு வழியாக திக்கி திணறி கூறினார் புலமை பித்தன். நான் பணம் தருகிறேன் என்று அடுத்த வினாடி பதில் வந்தது எம்ஜிஆரிடம் இருந்து. இல்லன்னே, நீங்க எனக்கு பாட்டு மட்டும் கூடுதலாக கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் புலமை பித்தன். பாட்டும் தருகிறேன், பணமும் தருகிறேன். ஏன் நான் பணம் தரக்கூடாதா என் நண்பனுக்கு? உங்கள் கடமையில் எனக்கு பங்கில்லையா என்று கேட்க புலமை பித்தன் நெகிழ்ந்து போனாராம். பின்னர் அவர் கொடுத்த பணத்தில் வீட்டை மீட்டு அதற்கான பத்திரத்துடன் சென்னை திரும்பி படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை புலமை பித்தன் சந்தித்தார். பத்திரத்தை அவர் காலடியில் வைத்து வணங்க குனிந்த புலமை பித்தனின் தோள்களை ஆதரவாக பற்றி எம்ஜிஆர் அணைத்துக் கொண்டார். தன் பெற்றோர் வாழ்ந்த நினைவு சின்னத்தையும் இலக்க இருந்த கௌரவத்தையும் மீட்ட நிம்மதியில் புலமை பித்தன் கண்கலங்க நின்றார். தன்னை போற்றியவருக்கு மட்டுமல்ல, தூற்றுவோருக்கும் தயங்காமல் உதவி செய்யும் பொன்மனம் எம்ஜிஆருக்கு மட்டுமே சொந்தமானது என்று நன்றியோடு நினைவு கூறும் புலமை பித்தனை 1984ஆம் ஆண்டு தமிழக அரசின் அரசவை கவிஞராக முதல்வர் எம்ஜிஆர் நியமித்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது புலமை பித்தன் பாடிய கவிதையில் எம்ஜிஆரை வாழ்த்தி வரும் வரிகளாக, குழந்தையின் பல்பட்ட இடத்தில் பால் மட்டும் சுரக்கும் அன்னை இதயம் அவனது இதயம் என்று